மதிலை கட்டி வலுவாக்கி தன்னோட ஆட்சி காலத்துல ருத்ரமாதேவி வந்து வச்சிருந்ததாகவும் 180 அடி அகல அகழிகளும் அப்போது வெட்டப்பட்டிருக்குது. சுயம்பு தேவா என்று அழைக்கப்பட்ட காக்கத்திய வம்சத்தின் குலதெய்வமான சிவனுக்கு ரங்க மண்டபம் என்ற பெயரில் ஒரு கோயிலையும் வந்து வாராங்கல்ல வந்து ருத்ரமாதேவி வந்து கட்டியிருக்கிறாங்க. ருத்ரமாதேவிக்கு 3 பெண் குழந்தைகள் மட்டுமே பிறந்ததாகவும் ஆண் வாரிசு இல்லாதனால தன்னுடைய மகளின் மகனான பிரதாப ருத்ராவை தன்னுடைய அரசியல் வாரிசாக நியமிச்சிருக்கிறாங்க ருத்ரமாதேவி. ஆந்திரா தெலுங்கானா பகுதிகளில் ருத்ரமாதேவி என்ற பெயர் இன்று வரையுமே பேசப்படும் பெயராக உள்ளது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். தன்னோட காலம் முழுவதும் தனது அரசை சுற்றியிருந்த அரசுகளின் சிறு சிறு கலகங்களை அடக்கி சுமார் 27 ஆண்டு காலம் அரசியாக நிலைத்த ருத்ரமாதேவியோட சாதனை தான் இது. இவங்க வந்து ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் மட்டுமே பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி இருந்திருக்கலாம் அப்படின்னு பல வரலாற்று